வணக்கம் நண்பர்களே. மன அழுத்தத்தை எப்படிலாம் குறைக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி தமிழ் மெடிக்கல் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய வேலையோட கூடுதலான ஒரு சில வேலையை நமக்கு கொடுக்கும்போது நம்மளால அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்ற அங்க ஒரு கொஸ்டின் மார்க் எழும்போம். அங்கதாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸே நமக்கு உருவாகுது. ஸ்ட்ரெஸ் இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கதான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ். பேரண்ட்ஸுங்களுக்கு பசங்க நல்லா படிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு விதமான ஸ்ட்ரெஸ். படிச்சு முடிச்ச இளைஞர்களுக்கு படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்கல அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ். மேரேஜ் ஆனவங்களுக்கு ஒய்ஃபுக்கு குழந்தைங்களுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றத வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தள்ளப்படுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கதான் செய்யுது. அப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும்னா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ எதுக்குமே ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு கேக்குறீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ ஒரு கார் வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம ஆசைப்பட்டோம்னா அது நம்மளால வாங்க முடியாது. ஏன்னா ஃபினான்ஷியலா நமக்கு ப்ராப்ளம் இருக்கும். அப்போ நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பைக் வாங்குவோம். பைக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கார் வாங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே அப்படி கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை. ஓகேங்களா? இப்ப ஆதி காலத்துல வாழ்ந்த மனிதனுக்கு பெருசா ட்ரெஸ்ன்றது எதுவுமே கிடையாது. அவனுக்கு என்ன ட்ரெஸ் அப்போ இருந்ததுன்னா, அதாவது இன்னைக்கான உணவு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு வித ட்ரெஸ். அடுத்து அவன் உணவை தேடி போகும்போது நம்மளை எதையாவது மிருகம் வேட்டையாடிடுமா அப்படின்னு ஒரு வித ட்ரெஸ். இது 2 ட்ரெஸ் தான் அப்ப இருந்த மனிதனுக்கு இருந்தது. அதனால அவனுக்கு எந்த வித நோயுமே அப்போ பெரும்பாலும் கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற மனிதர்களுக்கு ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான ட்ரெஸ் இருக்கதான் செய்யுது. இந்த ட்ரெஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவும் நம்ம இந்த நோய்களை வெல்கம் பண்ணி கூப்பிடுறதுக்கு சமங்க. அதனால ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பழகிக்கணும். இப்போ ட்ரெஸ் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நமக்கு பேலன்ஸா இருந்தாதான் நம்ம லைஃபோட அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியும். ஓகேங்களா? இப்ப எந்த விதமான சுத்தமா ட்ரெஸ்ஸே இல்லாம இருந்தோம்னா, அதாவது வாழ்க்கையில ஒரு வேலைக்கு போனோம், சாப்பிட்டோம், தூங்கணும், டிவி பார்த்தோம், இப்படியே போனாலும் லைஃப் ஒரு மாதிரி போரிங்கா போயிடும். ஓகேங்களா? அதனால ஓரளவுக்கு மினிமம் ட்ரெஸ் இருந்தாதான் நல்லது. ஓகேங்களா? இப்ப இந்த ட்ரெஸ்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதாவது இதுக்கான தீர்வு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கணும். குறைச்சிட்டாலே நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். செகண்ட் ஒன் நமக்கு இருக்கிற பிரச்சனையை நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணும் போதும் இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். மூணாவது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்வு காண்பது தாங்க பெஸ்ட் சொல்யூஷன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.